ஆல்வேஸ் த பர்சன் who you trust. ஓகே, அவுட்சைடர்ஸே கிடையாது. எனக்கெல்லாம் அழுகையா வருது, இதெல்லாம் டூ மச். என்னது இது பாவம். இப்போ இவ்வளவு துரோகம் பண்ணியிருக்காங்களே இவங்க, நான் சொல்லக்கூடாது. பாப்போம் இவங்களோட லைஃப் எல்லாம் எப்படி இருக்க சொல்லுங்க. அப்படி என்ன இந்த அம்மா வாழணும்? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ரீசன் போய் சேர வேண்டியதானே சனியனை. சம்டைம்ஸ் நம்ம எடுக்கிற ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் ட்ரஸ்ட், இமோஷன் அண்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டிசிஷன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கிறது இல்லை. இந்த கன்ஃபெஷன்ஸ்லாம் படிக்கும் போது என் மைண்ட்ல வர்றது ஒன்னே ஒன்று தான். இப்படி நம்பிக்கையின் பேரால் ஒருத்தர்கிட்ட காசை கொடுத்து நாம வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரக்சர்டான கிளியர்லி டிஃபைன்ட் டேர்ம்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கிற விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு ஆப்ஷன் தான் கார்ப்பரேட் பாண்ட்ஸ். கார்ப்பரேட் பாண்ட்ஸ்னா கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ் காசை கடனா கொடுப்பாங்க. அதுக்கு ஓவர் அ ப்ரீ டிஃபைன்ட் டென்யூர் ஒரு ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். ரீபேமெண்ட் ஸ்ட்ரக்சர், இன்வெஸ்ட்மெண்ட் டைம்லைன்லாம் முன்கூட்டியே சொல்லிடுவாங்க, மேக்கிங் த ஹோல் ப்ராசஸ் ஸ்ட்ரக்சர்ட். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க யோசிக்கிறீங்கன்னா அதுக்கு தான் இருக்கு Vint Wealth. Vint Wealth செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸ் கூட ஒர்க் பண்றாங்க டு ப்ரொவைட் ஆக்சஸ் டு லிஸ்டட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ். இந்த பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ₹1000 இருந்து ஆரம்பிக்குது. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கு. யூபிஐ அண்ட் நெட் பேங்கிங் மூலமா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை சிங்கிள் டேஷ்போர்ட்ல ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். உங்க பாண்ட்ஸை இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்க செல் கூட பண்ண முடியும். ஆல்தோ அந்த டைம்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப்ளை ஆகும். Vint Wealthல லிஸ்ட் பண்ணிருக்கிற எல்லா பாண்ட்ஸ்ல அவங்களும் ஒரு 2% இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, which adds another layer of trust. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரியும் இதுலயும் சில ரிஸ்க்ஸ்லாம் இருக்கு. அதனால எல்லா ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர்ஸையும் படிச்சதுக்கு அப்புறமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னில கார்ப்பரேட் பாண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா Vint Wealth is worth checking out. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல Vint Wealthோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணுங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி. என் அப்பாவும் சித்தப்பாவும் 2 பேரும் செம்ம க்ளோஸ். ஆக்சுவல் பிரதர்ஸ் மாதிரி இல்லை, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு டைமில் 2 பேரும் சேர்ந்து சென்னையில் ஒரு கமர்ஷியல் பில்டிங் வாங்கினாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஷாப்ஸ், மேலே ஃப்ளோர் ஸ்பேசஸ் மாதிரி. அப்பாவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி மேலே இஷ்டம் வந்து அவர் அதை வாங்கணும்னு நினச்சி அவரும் சித்தப்பாவும் வாங்கினாங்க. ஓகேவா? ஓகே, ஏற்கனவே இருந்ததை அந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, ஆனால் பிஸ்னஸ் விஷயமா அப்பா சிங்கப்பூர் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இனிஷியலி 1 இயர்னு போனார், அப்புறம் அது எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பா சித்தப்பா கிட்ட தான் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனார். நீ தான் பார்த்துக்கணும், ரெண்ட் கலெக்ட் பண்ணு, டாக்ஸ் ஏதாச்சும் இருந்தா ஹேண்டில் பண்ணுன்னு ஃபுல் ட்ரஸ்ட்டை பவர் ஆஃப் அட்டானியா கொடுத்துட்டு போயிட்டாரு. வீட்டில் யாருக்குமே அந்த டிசிஷன் வியர்டா கூட தெரியல. ஏன்னா எங்க சித்தப்பா அவ்வளோ நல்லவர், அவர் மேலே எங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல எல்லாம் நார்மலா தான் போச்சு. சித்தப்பா மந்த்லி அக்கௌண்ட்ஸ் மாதிரி அனுப்புவார், வீடியோ காலில் பேசுவார், அண்ணா டென்ஷன் ஆகாதீங்க நான் இருக்கேன்லாம் சொல்லுவார். அப்பாவும் பிளைண்டா அவரை நம்பிட்டார். 5 இயர்ஸ் அப்புறம் அப்பா இந்தியா திரும்பி வந்தார். ஃபர்ஸ்ட் டேவே பில்டிங் பார்க்க போறேன்னு போனார், வீட்டுக்கு கூட வராம. அங்க போய் தான் அவருக்கு தெரிஞ்சது பில்டிங் மேல வேற ஒரு கம்பெனி போர்டு போட்டிருந்தது. இனிஷியலி அப்பாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன், ராங் பிளேஸுக்கு வந்துட்டோமான்னு கூட அவர் நினைச்சாரு. அப்புறம் ஷாப் ஓனர்ஸ் கிட்ட கேட்டு தான் அவருக்கு தெரிய வந்துச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை ஆல்ரெடி சித்தப்பா சேல் பண்ணிட்டாருன்னு. அப்பா டைரக்டா சித்தப்பா வீட்டுக்கு போனாரு, என்னையும் அம்மாவையும் கூட கூட்டிட்டு. ஆனஸ்ட்லி அந்த சீன் இன்னும் என்னால மறக்க முடியல. சித்தப்பா ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. அப்புறம் அப்பா சீரியஸா கேட்டதுக்கு ஸ்ட்ரெயிட்டா அவர் ஒரு ஆன்சர் சொன்னார். பிஓஏ கொடுத்தது நீதான், அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கும் போது நானும் தான் காசு கொடுத்தேன், என் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தான் அதுல இருக்கு, நல்ல ஒரு பிரைஸுக்கு வந்துச்சு, நான் அந்த ப்ராப்பர்ட்டியை வித்துட்டேன் கேஷுவலா சொன்னாரு. அப்பா வாஸ் லிட்டரலி ஸ்பீச்லெஸ். அப்புறம் அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த கேஷ்ல கொஞ்சம் அம்மா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், கொஞ்சம் என் ஃபேமிலிக்கு யூஸ் ஆயிருச்சு, ஓவர்சீஸ்ல நீ நல்லா தானே சம்பாரிச்சிட்டு இருந்த, அப்புறம் என்ன அப்படின்னு ரொம்ப கூலா எங்க அப்பாவை கேட்டார். லேட்டரா தான் ஃபுல் மேட்டர் தெரிஞ்சது. பில்டிங்கை அவரோட மாமனார் பேருக்கு ரொம்ப கம்மி வேல்யூக்கு வித்திருக்காரு, பேலன்ஸ் பிளாக்ல செட்டில் பண்ணிருக்காங்கன்னு. எவ்ரிதிங் வாஸ் பிளான்ட். அப்பாக்கு அங்கதான் செஸ்ட் பெயின் வந்துச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க, மைல்டு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆயிருச்சுன்னு ஐசியூல அட்மிட் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் நடக்கும்போது அம்மா அழுதுட்டே இருந்தாங்க, பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் தம்பி இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கலன்னு அவ்வளவு சீரியஸ் சிச்சுவேஷன்லயும் அப்பா டெய்லி நினைச்சு அழுதாரு. இப்போ கேஸ் போயிட்டு இருக்கு. சிவில் கேஸ்னா எவ்வளவு ஸ்லோவா போகும்னு உங்களுக்கே தெரியும், இயர்ஸ் ஆகுது. மீன்வைல் சித்தப்பா அந்த கேஷை வச்சு வேற ஏரியால லேண்ட் வாங்கி செட்டில் ஆயிட்டார். புது கார், புது ஹவுஸ்னு ஃபுல் கம்ஃபர்டபுள் லைஃப். ஆனா நாங்க ரெண்டட் வீட்ல தான் இருக்கோம். லைஃப் டைம் ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் போட்டு அதை வாங்கினாரு, அது இப்படி கைவிட்டு போயிருச்சு. ஆனஸ்ட்லி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீட் பண்ணினா கூட இவ்வளோ ஹர்ட் ஆகாது. சொந்த தம்பி இப்படி பண்ணதுதான் அவரால் டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. திஸ் இஸ் ஃப்ரம் திஸ் ரெடிட், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் பெட்டர் அப்படின்ற மாதிரி, அதாவது தெரியாதவனே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு. இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியாது போலயே.
நான் உன்ன கூட நம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கும். ஆமா, அப்படியே ப்ராப்பர்ட்டிஸா இருக்கு சென்னையில. எத்தனை ஏரியாங்க இருக்கு? 100 ஏரியா இருக்கு. 100 ஏரியா 100 ப்ராப்பர்ட்டி இருக்குன்ற மாதிரி. அவங்க அப்பா ஓவர்சீஸ் போய் சம்பாரிச்சு தானே வந்திருப்பாரு. அவரு சம்பாதிச்சுட்டு 5 வருஷம் கழிச்சு வேலையெல்லாம் விட்டு வந்திருப்பாரு. சரி, இருந்தாலும் 5 வருஷமா சம்பாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சம்பாரிச்சு திருப்பி தம்பிக்கே கொடுத்துட்டு இருந்தாரா? அப்படியே தான் இருந்திருக்கும். அண்ணன் ஃப்ளோர்ல டைல்ஸ் போடணும், லிஃப்ட் போடணும், எஸ்கலேட்டர் வச்சா சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. இவர் அமைச்சிருப்பாரு காசு. சார் ரொம்ப அநியாயம். அண்ணனுக்கு கொஞ்சமாவது கொடுத்துருக்கலாம், ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆகுது. இதுல இவ்வளோ இந்த பாசம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்துட்டு அடிபட்டு போகுது. நிறைய பேர் லாக் ஆயிடுறாங்க. ஓகேவா? அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொல்லடி எனக்கு பதிலை அப்படின்னு இறங்கிடணும். ஓகேவா? எவனா இருந்தாலும் பரவாயில்ல, தம்பியா இருந்தா ஓகேவா, தம்பியா இருந்தா கூழ்ந்துடுவியா, பைத்தியக்காரனா நீ? சரி, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு எதுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துட்டு போறாரு? இல்ல ஏதாவது லீகல் ப்ராப்ளம்ஸ் வருது வந்தா கூட இப்பெல்லாம் என்னடா டே கேட்டா அவர் உடனே ஒரு ஃபிளைட் பிடிச்சி வர போறாரு. அது சிச்சுவேஷன் இல்லையா இருக்கும். ஸோ எனிவே இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, என்னதான் இருந்தாலும் யாருக்குமே பவர் ஆஃப் அட்டார்னிலாம் கொடுக்கக்கூடாது. அர்ஜென்ட் எமர்ஜென்சினா வந்து அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் எடுத்துட்டு வந்து சைன் பண்ணிட்டு போங்க இல்லையா? நம்ம அதில் இதை தானே கத்துக்கிறோம் அந்த ஸ்டோரியில இருந்து. யாரையுமே நம்ப கூடாது போல. சிம்பிளா சொல்லணும்னா, தாயும் புள்ளியும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு. கரெக்ட் தானே? இல்ல என்ன பண்ண? ஆமா அதானே. இல்ல என்னன்னா, நம்மளால தாங்க முடியும் இந்த ஒரு கோடி ரூபாய், ஐ மீன் பவர் ஆஃப் அட்டார்னி 1 கோடி ரூபாய்க்கு மேலே அப்படியே ஏமாத்தினா கூட தாங்கிக்கக்கூடிய உங்க லெவல்ல நீங்க இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துட்டு போகலாம். நம்மளால தாங்கவே முடியாது, ஐயோ ஏமாத்திட்டு போயிட்டாங்க முடியாது அப்படின்ற பட்சத்துல அது யாரா இருந்தாலும், சொந்த மகனா இருந்தாலும் சரி. முக்கியமா இல்லைன்னா கோடியா வச்சிருக்கிற அம்பானி கூட வந்துட்டு இவனால யோசிக்க மாட்டாரு. 1 லட்சமா இருந்தா கூட சொல்றேன், யாரா இருந்தா 1 லட்சம் பிக் மணி தானே இந்த காலத்துல எல்லாருக்குமே சொல்றேன். ஏன்னா இதுல இப்பதான் கத்துக்கிறோம். ஈவன் ஐ வாஸ் நாட். நாளைக்கு என்னோட அந்த இதுல இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கிற லேண்டை வந்து இவன் பேர்ல தான் எழுதி வைக்கலாம்னு நினைச்சேன். ஓ காட், ஐ ஹேவ் டு பி கேர்ஃபுல் போல. நான் கூட வந்துட்டு இந்த குயின்ஸ்லாண்ட் இருக்குது எங்க லேண்டு தான். குயின்ன்றது என் பேரு. குயின்ன்றதா சும்மா இருப்பியா எதையாச்சும் பேசிக்கிட்டு. இல்லை, நான் the fact of the matter is I would say எல்லார் மனசும் இந்த greed அப்படின்றது வந்துடுது. ஓகேவா? நீங்க இந்த ஹோல் அதான் எந்த கதையிலையும் எடுத்துக்கோங்களேன், greed நம்ம லெவலுக்கு என்ன மாப்பிள்ளை கிடைக்குதோ அது இல்லை, greed இன்னும் ஜாஸ்தியாக வேணும். அதே மாதிரி அந்த அக்கா மனசுல greed, நம்ம பசங்க நல்லா இருக்கணும், நம்ம தான் நல்லா இருக்கணும். இவர் தம்பி மனசுல greed, இன்னும் வரணும். பாசம் அதான் பணத்துக்கு முன்னாடி பாசம் எல்லாம் பறந்துருது. அதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த பணத்துக்கு முன்னாடி பாசெல்லாம் பறந்துடுது அப்படின்றத வந்து நான் படையப்பா படத்துல தான் கத்துக்கிட்டேன். அந்த படத்துல வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டாரோட அப்பா கேரக்டர் இருக்குல்ல, அப்பா கேரக்டர் வந்துட்டு அவருக்கு ஒரு தம்பி இருப்பாங்க. அவர் வந்து மணிவண்ணன் கேரக்டர். சரியா? மணிவண்ணன் கேரக்டர் என்ன பண்ணும், இந்த அப்பா கேரக்டர் கிட்ட என் சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க, நான் போறேன், என்னோட பாதி சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க, இப்போ போயிடுறேன் அப்படின்னு. அதுக்கு இந்த அப்பா கேரக்டர் என்ன பண்ணுவார், பாதி சொத்தை எடுத்துக்கு, ஃபுல் சொத்தை எடுத்துக்க அப்படி. மெண்டலாயா நீயே? இப்போ நான் ஏன் வந்து அப்பா கேரக்டர் அப்படின்னு பேரை சொல்லாம சொல்றேன் அப்படின்னா பொத்துக்கிட்டு கோவம் வந்துட்டான். ஆமா, அவர் கேரக்டரை பத்திலாம் நம்ம சொல்ற கூடாது. பிளே பண்ண கேரக்டர் பத்தி சொல்லுவோம். தேவர் மகன்ல கமல் வரைக்கும் வருவாங்க, அங்க போக மாட்டாங்க. தேவர் மகன்ல கமல் நடிச்சதே தப்பு, அதை தாண்டி போகலங்க. என்னங்க பேசி ஏங்க தேவர் புரியுதுங்க, தேவர் மகனை பத்தி பேசுறீங்க, அவரை பத்தி பேசுங்க. அம்மா சார், சரி என்ன சார் பேசுறீங்க, என்ன சார் அப்படின்னு. அந்த மாதிரி லூசு அண்ணனுங்களாம் இருக்காங்க தான். ஓகேவா? தம்பி உங்ககிட்டதான் வாழ்க்கையான இது அடங்கி வைக்கிறேன் அப்படின்னு பைத்தியக்காரனுங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கடவுள் பக்தி அந்த நம்பிக்கைலாம் இவங்களுக்குலாம் இல்லை போல. கர்மா முக்கியமா இதெல்லாம் இருக்கு. கர்மா அதெல்லாம் போயிட்டே இருப்பா அப்படின்றாங்க. மனசாட்சி, கர்மா இதெல்லாம் இல்லை போல இவங்க. நம்ம இவ்வளவு நாளா வந்து யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அது இவங்க எல்லாம் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஐ லிவ் ஒன்லி ஒன்ஸ், சீட்டிங் பண்ணிட்டு போவோமே. ஆமா, லிவிங் ஒன்லி ஒன்ஸ், சீட்டிங் பண்ணிட்டு போ. எங்க போவேன்? மேல போய் நிக்கணுமே. அது பிரச்சனை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். லிவ் ஒன்லி ஒன்ஸ், சந்தோஷமா மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனை இல்லாம வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்னா தான் மேலேயே உள்ளேயே போக முடியும். நீ போவே முடியாது இல்லாட்டினா உள்ளே. அப்ப என்ன பண்ணுவேன்? அங்க இன்னும் அவஸ்தை. எங்களெல்லாம் சின்ன வயசுல பயமுறுத்திவாங்க, இந்த மாதிரிலாம் தப்பு எல்லாம் பண்ணா நீங்க வந்து ஹெவனுக்கு போக மாட்டீங்க, ஹெல்லுக்கு தான் போவீங்க. நரகத்துல என்ன இருக்குமா, பெரிய பெரிய தீச்சட்டி இருக்குமா,
அதுல நம்மள போட்டுருவாங்களாம். தோல் பிஞ்சு பிஞ்சு வருமா, பிஞ்சு பிஞ்சு வந்துனே இருக்குமா, திருப்பி எரிஞ்சுக்கினே தான் இருக்குமா, குணமே ஆவாதான். ஆமா, திருப்பி திருப்பி எரியுமா, ஐயோ ஐயோ பயந்து 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 நம்ம எல்லாம் வளர்ந்தது. இப்போ அது வந்து அவ்வளோ இதுவும் இல்லாட்டா கூட கண்டிப்பா நரகம்ன்றது பயங்கரமா தான் இருக்கும். ஸோ இங்க இருந்து இந்த திருட்டுத்தலாம் பண்ணி ஜாலியா இருந்துட்டு எஸ்கேப் ஆகலான்ட்டு நினைச்செல்லாம் பண்ணாங்கன்னா சான்ஸே கிடையாது. நிறைய பேர் நிறைய காசுக்கு சொத்து குத்தெல்லாம் வித்துட்டு உடனே அதுல ஒரு பர்சன்டேஜ் கொண்டு போய் கோயில் உண்டியல்ல போட்டுறது. நல்லா சீட்டிங் பண்ணி 1 கோடி ரூபாய். அதாவது நம்ம வந்து சீட்டிங் பண்ணதை வந்து கொடுத்ததும் கடவுள் மன்னிச்சுட்டாராம், மறந்துடுவாராம். சரி சரி சலைக்கா எனக்கு நீ கொடுக்க என்ன, அவர் என்ன கடவுள் வந்து எப்பவுமே கொடுக்குறவர் தான், வாங்குறவர் கிடையாது. நீ கொடுத்தீங்கன்னா உடனே சந்தோஷப்பட்டுறாராமா. ஆடாடாடா என்ன அப்படிலாம் இல்ல. நீங்க 500 ரூபீஸ்க்கு வந்து 500 ரூபீஸ் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய்க்கு ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். 1000 ரூபீஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா 1000 ரூபீஸ் ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 500 ரூபாய் கொடுத்தா 500 ரூபாய்க்கு ஆசீர்வாதம் எங்கன்னு காட்டுங்க. ஏது வந்திருக்கு உங்களுக்கு தெரியல. இப்போ எந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க வந்து 500 ரூபீஸ் கட்டினீங்க? என் பொண்ணு வந்துட்டு பரீட்சை குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நான் 500 ரூபாய். அப்படியா? உங்க பொண்ணு எவ்வளவு வரைக்கும் படிச்சிருக்கா? 8வது வரைக்கும் படிச்சிருக்கா. அப்படின்னா குரூப் 4க்கு குவாலிஃபை ஆகாதது உங்க தப்பு. குவாலிஃபை ஆயிட்டு நீங்க 500 ரூபாய் கட்டிருந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்திருக்கும். புரியுதா? நான் காசு வாங்கும் போதெல்லாம் அந்த லாஜிக் பாக்குறது இல்ல. காசை வாங்கிட்டு என்ன சாமி எதுவும் நடக்க மாட்டேங்குது, சார்ஜே ஏற மாட்டேங்குது போன்ல அப்படின்னாதான் இந்த மாதிரி சுத்த வேண்டியது. நேத்திக்கு காலையில ஒரு பெக்கர் உங்ககிட்ட வந்து அம்மா பிச்சை போடுங்க அப்படின்னாங்களா? ஆமா சொன்னாங்க சாமி. பிச்சை போட்டீங்களா? போடல. அதான் அவர் யாரு? கடவுள். 500 ரூபாய் கொடுத்தீங்க, பிச்சைக்காரனுக்கு போட முட்டிங்க. ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க. 500 ரூபாய் கோட்டை கழிக்க முதல்ல இருந்து ஆரம்பிப்பாடு. ஐயோ. ஸோ greed and பாசம் ஆர் தி பிக்கெஸ்ட் கில்லர்ஸ். அண்ட் பணம் தான் இப்போ ஃபர்ஸ்ட் லீட்ல இருக்கு. ஆமா. இப்போ நம்ம இந்த ரேஸ்ல நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்க ரேஸ்ல பணம் தான் நம்மளெல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஓடிட்டு இருக்கு. ஓகே, தி நெக்ஸ்ட் ஸ்டோரி. என் கசின் பிரதருக்கு யூஎஸ் போய் எம்எஸ் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. வீட்டில் எல்லார்கிட்டையும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஜிஆர்இ, ஐஎல்ஸ், அப்ளிகேஷன், யூனிவர்சிட்டின்னு ஃபுல்லா பில்டப் பண்ணிட்டே இருப்பான். ஒன் டே சடனா எங்க வீட்டுக்கு வந்தான். ஃபேஸே சரியில்லை. அப்பா கிட்ட உட்காந்து ஆல்மோஸ்ட் அழுற மாதிரி பேசிட்டு இருக்கான். லோன் ரிஜெக்ட் ஆயிருச்சு மாமா, அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபீஸ் கட்டாம போனா சீட் போயிரும்னு சொன்னான். ஆனஸ்ட்லி பார்த்த எனக்கே பாவமா தான் இருந்துச்சு. அப்பா இமீடியட்டா மெல்ட் ஆயிட்டாரு. நம்ம பையன் தானே, அவன் செட்டில் ஆன பிறகு கொடுத்துருவான்னு சொல்லி அம்மா நகையை பேங்க்ல மார்கேஜ் வச்சு 10 lakhs அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. கேஷ் கொடுக்கும் போது அவன் லிட்டரலி அப்பா கையை பிடிச்சி லைஃப் லாங் மறக்க மாட்டேன் மாமா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் 2-3 மாசம் ரெகுலரா அப்டேட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. சிகாகோ கிளைமேட் செம்ம கோல்ட், அசைன்மெண்ட்ஸ் ஓவர்லோட், பார்ட் டைம் தேடிட்டு இருக்கேன் இப்படிலாம். நாங்களே ப்ரௌடா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொன்னோம் நம்ம பையன் யூஎஸ் போயிட்டான்னு. ஆல்மோஸ்ட் 1 year அப்படியே போச்சு. அப்புறம் பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் பெண்டிங்னு. அப்பா கொஞ்சம் டென்ஷன் ஆகி அவனுக்கு கால் பண்ணாரு. அவன் கால் அட்டெண்டே பண்ணல. மெசேஜ் பண்ணாரு, மெசேஜுக்கும் அவன் ரிப்ளை பண்ணல. சம்திங் வாஸ் ஆஃப்னு எங்களுக்கு தெரிஞ்சது. நான் டைரக்டா பெரியப்பா வீட்டுக்கு போய் அங்க ஃபுல் மேட்டர் சொல்லி அவரை கன்ஃபரண்ட் பண்ணேன். அப்போதான் அவர் சொல்றாரு அவன் யூஎஸ்கே போலன்னு. அவன் காட்டின அட்மிஷன் லெட்டர் ஃபேக். அந்த கேஷை எடுத்துட்டு பெங்களூர்ல பிசினஸ் பண்றதுக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போய் ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். எக்ஸ்பென்சிவ் அபார்ட்மெண்ட்ஸ், ரெண்டல் கார்ஸ், பப்பு, ட்ரிப்புன்னு ஃபுல்லா செலவு பண்ணிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் சோஷியல் லைஃபை காட்டினாதான் பெங்களூர்ல பிசினஸ் க்ரோ ஆகும்னு அவன் சொன்னதா அவர் சொன்னார். வேர்ஸ்ட் பார்ட் என்னன்னா எங்க பெரியப்பா ஃபேமிலிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது. ஆனா எங்க கிட்ட மந்த்லி போய் சொல்லிட்டு இருந்திருக்காங்க பையன் நல்லா இருக்கானா, அவனுக்கு ரொம்ப பிஸி ஸ்கெட்யூலா, டைம் டிஃபரன்ஸ்னால அவனால பேச முடியலையா அப்படின்னு. நான் ஷாக்ல பெரியப்பா கிட்ட கேட்டேன், இப்படிலாம் பண்ணா எப்படி மாமா, நாங்களும் உங்க பசங்க மாதிரி தானே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன ஆன்சர் தான் என்னை இன்னும் கடுப்பாக்கிருச்சு. சொந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றது தப்பா? இப்போ கேஷ் இல்ல, எங்களுக்கு கேஷ் வரும் அப்போ தரோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வெளியே தள்ளி அனுப்புற மாதிரி தான் எங்களை பேசி அனுப்பிச்சார். ஃபைனலி பேங்க் அம்மாவோட நகையை ஆக்ஷன் பண்ணி எடுத்துருச்சு. அந்த டே அம்மா எம்டி லாக்கரை பார்த்து அழுதது கண்ணில் இன்னும் அப்படியே இருக்கு. அப்பாவுக்கு அப்புறம் பெரியப்பா மேல இருந்த ரெஸ்பெக்டே ஃபுல்லா போயிருச்சு. ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், கால்ஸ் எதுவும் எங்களுக்கு வரல. எங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில ஏதாச்சும் இவெண்ட்டோ ஃபங்க்ஷனோ நடந்தா எங்க பெரியப்பா வீட்டை இன்வைட் பண்ணுவாங்க, ஆனா எங்க வீட்டை இன்வைட் பண்றதுக்கு யோசிப்பாங்க. இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கு? ஆமா, வந்தா திட்டுவோம், நம்ம காசு கேட்போம்ல. இல்ல சரி இருக்க. என் கசின் என்ன ஆனான்னா அவன் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டான். சோஷியல் மீடியால எங்களை பிளாக் பண்ணிட்டான். ஆனஸ்ட்லி காசு போனது கூட சரி, ஆனா ஒரு ஃபேமிலி ஃபுல்லா போய் சொல்லி இவ்வளவு நாள் நடிச்சது தான் எங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு. இது கூட பரவாயில்ல, இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ண ஃபேமிலிய
எங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும் கூப்பிடுறாங்க, ஆனா ஏமாந்த எங்களை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. தெரியுமாமா அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ்க்குலாம்? தெரியும் போல, ஆப்வியஸ்லி சொல்லியிருப்பாங்கல்ல. தெரிஞ்சிட்டு இல்ல நீங்க சொன்னதான் கரெக்ட். வந்தா பிரச்சனை பண்ணுவாங்க. எதுக்கு வந்தா பிரச்சனை பண்ணுவாங்கன்னா ஏமாத்துறவன கூப்பிடுறீங்க எப்படி? அதான் 2 பேரும் ஒரே நேரத்துல கூப்பிட்டா 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. கூப்பிடல, ஓகே. அப்ப என்ன சொல்றோம்? அவனை விட்டுட்டு இவன். இதுல என்னன்னா, this feels so deja vu because I know few people who will invite the person who is in the wrong than the person who is the victim. ஏன் அப்படின்னா அவங்க வந்து பெரியப்பா, பெரிய மாமா, பெரிய அத்தை, அவங்க இல்லாம எப்படி, எவன் இல்லாம என்ன, அவன் தப்பு பண்ணிட்டான், இவ்வளவு பெரிய துரோகம் அவன் பண்ணிட்டான் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களும் வராங்க, நீங்களும் வாங்க, பிரச்சனை எதுவும் பண்ணிக்காதீங்க. யாரு விக்டிம் கிட்ட சொல்லுவாங்க. இல்ல இப்படி இருக்கலாமோ, அவங்க இப்ப நல்ல வசதியா இருக்கிறாங்கல்ல, நகைய நட்டும் போட்டுன்னு. அதுதான் நான் சொல்றேன். அப்போ இவங்க இப்ப பாவமா இருக்கிறாங்க, அவங்க நல்ல வசதியா இருக்காங்க, அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல. அதுதான் சொல்றேன். அப்போ how is this? எனக்கு இந்த லாஜிக் புரிஞ்சதே கிடையாது. இன்னொன்னு கூட, பெரிய கிஃப்ட், இவங்களோட பெரிய கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. பணம் தான் எல்லா இடத்துலயும், சொந்தக்காரனே பணத்துல தான் இருக்கிறான், பணம் இல்ல பாப்புலாரிட்டி இதுல தான் இருக்கான். நீ என்ன வேணா பண்ணு, ஆமா எங்களுக்கும் பணம் கூட, நல்லா கவனிச்சுக்கோ. இது என்னது, இது நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்கள தான் கூப்பிடுவாங்க. கரெக்ட் தான். இந்த மாதிரி ஒரு சான்ஸ், இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா நாளைக்கு உனக்கே விபூதி அடிப்பான்றது உனக்கு தெரிஞ்சு நீ கூப்பிடுற. இப்போ சரி, இப்போ வந்து பெரியப்பா, இவரு தம்பி, ஓகேவா? எவ்வளவு அந்த வீட்டுல பெரியவங்களா இருப்பாங்க. பெரியவங்களா என்ன அவன் தானடா பண்ணான், அவனை ஏன்டா கூப்பிட மாட்டேறீங்க, என்ன கேட்டா சொந்த. இன்னொன்னு, இப்படிப்பட்ட சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு தான் நிறைய ஃபேமிலிஸ்ல வந்துட்டு மேஜர் டிசிஷன்ஸே எடுக்கிறது. இப்படிப்பட்ட சொந்தக்காரங்களுக்கு வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக வேண்டியதான் அந்த கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள, சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வேண்டியது. இப்படிப்பட்ட சொந்தக்காரங்க என்ன நினைச்சிருவாங்க லவ் மேரேஜ் பண்ணா அப்படின்னு பயப்பட வேண்டியது. இவன் இந்த நாயெல்லாம் என்ன நினைச்சா நம்மளுக்கு என்ன, அதுதான் என்ன நினைச்சா நம்மளுக்கு என்னன்னு எங்கடா நினைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இவங்க ஏழைங்க, ஏதோ ஒன்று ஒரு சின்ன மோதிரம் கத்திரம் போட்டு போவாங்க. அதே இது அவர் வந்தாருன்னா பெரியப்பா இருப்பாரு, ஆமா வசதியா எல்லாம் பண்ணுவாங்க, பரவாயில்ல. இன்னொன்னுடா, இவங்க வரலன்னா இவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்கடா. அவங்க எல்லாம் நல்ல பணம் வசதி எல்லாம் இருக்கிறவங்க, அவங்க கார்ல வருவாங்க. இவங்க கல்யாணம்னா கார்ல வருவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பத்தியா கார்ல எல்லாம் வராங்க நினைப்பாங்க, இவங்கனா பஸ்ல வருவாங்க, வாட் எவர். இதெல்லாம் வந்து அநியாயமா இருக்கு, வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். திருப்பி நம்மளுக்கு தெரியற ஒரே விஷயம், பணம் தான் முக்கியம். பணம் தான் முக்கியம். பணம் பத்தும் செய்யும், பணம் பத்தும் செய்யும், பத்தும் செய்ய வைக்கும். பணம் சம்பந்தமா யாரையும் நம்ப கூடாது. ஆமா, அது யார் வேணா இருக்கட்டும், அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அல்ல, நான் என்ன சொல்றேன், பணம் சம்பந்தமா இல்ல, யாரையுமே நம்பாதீங்கன்ற. ஐயோ, சொந்த பிள்ளைய நம்பி 1 லட்சம் கொடுக்க மாட்டாங்க. நான் பார்த்திருக்கேன். என்ன, இப்போ சில ஃபாதர்ஸ்லாம் வந்துட்டு பையன் கேட்பான், பா எனக்கு ஒரு 5 lakhs இருந்தா ஒரு பிசினஸ் பண்ணுவேன்ப்பா. 5 lakhs பிசினஸா, அதெல்லாம் தான் உடனே தெரியும் அப்படின்றது சொந்த பையனை. ஆனா வந்துட்டு தைரியமா அண்ணன் தம்பியை நம்பி 50 லட்சம் கொடுப்பானுங்க. அவன் நல்லா நாம போட்டு போயிடுவான். இந்த காலத்துல அப்படிதான், பணம் தான் முக்கியம். இவங்க வந்து இந்த ஃபேமிலி வந்தா நல்ல பந்தாவா கார்ல வந்து இறங்குவாங்க, 4 பேருக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறதுக்கலாம் நல்ல லட்சணமா இருப்பாங்க, நிறைய நகை நட்டுலாம் போட்டுன்னு. அதே இது இவங்க கிட்ட காசு இல்லை ஒன்றும். அது எல்லாரும் காஷியஸாவே இருக்க முடியாது இல்லையா? இப்போ அன்புன்னு ஒன்று வைக்கிறோம், இவன் நாளைக்கு நம்மளுக்கு துரோகம் பண்றான்ட்டு அந்த ஒரு தாட்டோட எப்படி வந்து, அது வந்து ஃபேட் தான். அவர் அவ்வளோ அப்படியே வளர்ந்துருக்கிறாரு. அவர் பாவம், பாசம், அன்பு வச்சு, நம்பிக்கை வச்சு. அதாவது இந்த காலத்துல இனிமேல்ட்டு மாறணும், இன்னைய காலத்துல இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது இதெல்லாம். யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் வித் எனிபடி அண்ட் எவ்ரிபடி. நல்ல வேலை நான் வந்துட்டு ஐ எம் சிங்கிள் சைல்டு. நான் நினைச்சிட்டே இருந்திருப்பேன், இவன் நம்மளுக்கு விபூதி அடிச்சிருவாளோ, இவன் நம்மளுக்கு வந்துட்டு நாமம் போட்டுருவானோ அப்படின்ட்டுலாம் நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்த வாரம் இன்னொரு ஸ்டோரி எடுக்க போறேன், பொண்டாட்டியை ஏமாத்துறது. இதுக்குதான் வந்து கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குக்கி 4 குக்கீஸ் வாங்கி ப்ரோ ஜாலியா, ஆமா வந்து ஜாலியா இதேதான் ஜாலியா வாழ்க்கை வாழ. ப்ரோ போன வாரம் ஒரு ஃப்ரெண்டு ஏமாத்தினா ஞாபகம் இருக்கா? இந்த காலத்துல வாடாங்க. நான் என்ன சொல்றேன், காஸ்டவே மாதிரி ஒரு ஐலாண்டை வாங்கிட்டு ஒரு தனியா போய் குக்கீஸ் கூட ஜாலியா ஒரு ஐலாண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கலாம். அதுக்கு எப்ஸ்டீன் ஐலாண்ட் மாதிரி கிடையாது. சொல்றேன், காஸ்டவேல வர ஐலாண்ட் மாதிரி சொல்றேன், ஓகேவா? காஸ்டவே ஐலாண்ட் மாதிரி ஒரு பால் கூட வாழ்ந்துடலாமே தவிர மனுஷன் கூட வாழ முடியாது. ஸோ யா, தட் வாஸ் ஃபேமிலி பிட்ரையல் ஸ்டோரிஸ். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். தயவு செய்து பணத்துக்காக வேண்டி யாரையும் ஏமாத்திடுறீங்க. நீங்களும் சந்தோஷமா இருங்க, மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுட்டு எல்லாம் வாழலாம், நல்லா வாழலாம், நிம்மதியா வாழலாம், கில்ட் இல்லாம வாழலாம். அப்புறம் இந்த பசங்களை பத்தி பாய்ஸ் நல்லவங்க அப்படி 2 பாயிண்ட் சொன்னீங்கன்னா
ஆனா உண்மையிலேயே நிறைய பாய்ஸ் தான் ஏமாந்துருக்கிறாங்க. ஐ எம் சாரி டு சே திஸ். நிறைய பார்த்தா பாவம் பாய்ஸ் தான் ஏமாளி கோமாளியா சுத்தின்னு இருக்கிறாங்க. பாய்ஸ் தான் வந்துட்டு அதை நினச்சிட்டு என்ன சொல்லிட்டு அதை நினச்சிட்டு வீடியோ போடாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஜிம்முக்கு போயிட்டு ஓகே இது இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Abhishek Rabi and Mummy. Fixed returns do not constitute guaranteed or assured returns. Investments in corporate debt securities, municipal debt securities, and securitized debt instruments are subject to credit risks, market risks, and default risks, including delay and/or default in payment.